ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று பஞ்சாப் கிங்ஸுக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் ஹோம் கிரவுண்டில் ஒரு சூப்பரான மேட்ச் நடந்தது. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா விராட் கோலி ஓப்பனிங் இறங்கினார், கூட டூ பிளேசஸ் இறங்கினாங்க. ஒரு நல்ல கேம் தான். இருந்தாலும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா விக்கெட் சீரான இடைவெளியில் விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் கோலி கிங்குன்னு சொல்கிற மாதிரி தனி ஒரு ஆளாக போராடி மேட்சை வேறு லெவலில் கொண்டு போனார். இறுதியாக நம்மளோட தமிழக அணி வீரர் திரு தினேஷ் கார்த்திக் அவர்கள் ஃபினிஷிங் ரோலில் சூப்பராக செமையாக ஒரு அன்பீட்டன் ஒரு ரன் அடித்து கிட்டத்தட்ட 28 ரன் 9 பாலுக்கு அடித்து மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மேன் ஆஃப் த மேட்ச் விராட் கோலிக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ அப்போ சில கேள்விகளை விராட் கோலி கிட்டேருந்து கேட்கும்போது ஒரு மனுஷன் ஒரு வலி வேதனையோட அந்த மேன் ஆஃப் த மேட்ச்லாம் ஒரு சந்தோஷத்தெலாம் விட்டு அவரோட இப்போ இருக்கிற சூழ்நிலையை வேறு லெவலில் தன்னோட ரசிகர்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களோட தேவை முடிஞ்ச உங்களை குப்பை மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த ஒரு நிலைமையில தான் நான் இருக்கேன். ஸோ நான் எனக்காக இல்லாட்டியும் என்னோட ரசிகர்களுக்காக நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி அவங்கள நான் ரசிக்க வைப்பேன். ஸோ யார் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், T20 வேர்ல்டு கப்பில் பிசிசிஐ விராட் கோலியை தூக்கி வீச பார்த்தாங்க. ஸோ அவர் சொன்னது என்னென்னா, என்னோட விளம்பரத்துக்காகவும் ஸோ அவங்களோட தேவைக்காக மட்டும்தான் என்னோடய ஃபேஸை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. நான் கொஞ்சம் இது இருந்தால் கூட என்னை குப்பையில் தூக்கி போட்டிருப்பாங்க. நான் சாதிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இந்திய அணிக்காக நான் எவ்வளவோ சாதிச்சிருக்கேன். சொல்லி ஆகணும். சீனியர் டீம்லாம் 2003 வேர்ல்டு கப்லாம் போகிறதுக்கப்புறம் விராட் கோலி, ரோஹித் சர்மா, நம்ம தலை தோனி அவங்களாம் சேர்ந்து இந்தியா அமைப்பை வேறு லெவலில் கட்டமைச்சு இந்தியன்னு சொன்னாவே வேர்ல்டு நாடு ஃபுல்லாக கிரிக்கெட்டில் பயப்படுற அளவுக்கு விராட் கோலியில் வேறு லெவலில் கொண்டு போனார். ரன் மிஷின், சேசிங் மன்னன் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் பேர்லாம் வாங்கி கொடுத்தாரு. அவரோட தேவை முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பிசிசிஐ குப்பையில் தூக்கி போடுற மாதிரி ரொம்ப கேவலமாக நடத்திட்டாங்க. ஸோ விராட் கோலி மனசு கலங்கி கண் கலங்கி வேறு லெவலில் அழுதுட்டாருன்னு சொல்லணும். ஸோ அப்போ தன்னோட சக வீரரான பப் டூ பிளேசிஸ் சமாதானப்படுத்தி அவர் அழைச்சிட்டு போன விதத்தை பார்க்கும்போது பார்க்குற நமக்கே கண் கலக்கிற விதமாக இருந்தது. தயவு செஞ்சு பிசிசிஐ இந்த மாதிரியெல்லாம் ஒரு கேவலமான செயல்களை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களெல்லாம் தங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. ஸோ நாம் என்றைக்குமே விராட் கோலிக்கு ஆதரவாக இருப்போம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.